ஹலோ கைஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திரும்ப இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். இந்த ஆர்டர் பண்ண ஒரு விஷயம் வந்துருச்சு. ஸோ லெட்ஸ் அன்பாக்சிங் டுகெதர். வாய்ஸ் இக்னோர் பண்ணிடுங்க, ஏன்னா த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இது என்னன்னா ஒரு சமைக்கிற பானை. ஏன்னா 2 நாள் முக்கிய சமைக்கிற பானை கோவிந்தாவான காரணத்தினால் நான் பேண்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்த உடனே சரி நம்ம கையை கட்டி போட்ட கையை சமைக்கலாம் சொல்லிட்டு நீ கொத்து பரோட்டா வெட்டனா பரோட்டா செய்யலான்னு முடிவு எடுத்துட்டேன். ஆக்சுவலி நீங்கள் இதெல்லாம் நினைப்பீங்க வந்து கோழிக்கறி இல்லைன்னா கூட இது வந்து சால்னா அப்படிதான் நினைப்பீங்க. இது பேர் வந்து நேர குழம்பு. என்னடி சொல்கிறேன்? ஒரு அண்ணன் கேட்டேன், ஒரு பரோட்டா அப்புறம் அது கூட இது கொடுங்க அப்படின்னு. அவர் சொன்னது என்ன உனக்கு வேணும், சாம்பார் வேணுமா, உனக்கு கோழிக்கறி வேணுமா, ஆட்டுக்கறி வேணுமா, இல்லை நேர குழம்பு வேணுமா? நான் லைக் நேர குழம்பா, நேர குழம்பு என்ன அப்படின்னு. நேர குழம்புனா அது வந்து ஒரு 1.5 hour அவங்க கொதிச்சு அதோட இதெல்லாம் வெளியாவ. அதனால அது பேர் வந்து எல்லாரும் கேட்கறப்ப குழம்பு நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அது பேர் வச்சு நல்லா இருக்கு சொல்லிட்டு நேர குழம்பு நான் பேர் வச்சிட்டேன். அப்பதான் எனக்கு தெரியும் இதுதான் இந்த நேர குழம்பு. அவரு இந்த குழம்பு பூண்டி ஆகுன்னு சொல்லிட்டு மற்றவங்க தலையில அரைக்கிறதுக்காக இது வந்து நேர குழம்பு பேர் வச்சிட்டாரா? உண்மையான ஒரு பேர் வந்து ஈரப்படி பத்தனை தான் அது பேரா தெரியல. இல்ல அதுல வந்து அவர் ஏமாத்தி வைத்தா சரின்னு சொல்ற வாங்குற கேஸ்ல நானும் ஒருத்தர் வாங்கிட்டேன் தெரியல. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ அந்த அண்ணன் நம்மளுக்கு சிக்கன் அதில் தராதனால நம்மளே வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து நாகட்டை பொரிச்சு அதோட சாப்பிட்டதுக்கு வெங்காயம் தக்காளி போட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் இது கொத்தனை பரோட்டா வைக்காமல் வெட்டனை பரோட்டான்னு வச்சுருக்கேன்னு. ஏன்னா அது கொத்துற அளவுக்கு என்கிட்ட எக்யூப்மெண்ட் இல்லை. நம்மளோட நேர குழம்பையும் ஊற்றி டிஷ் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இதில் என்னன்னா இந்த ரெசிபி மொத்தமும் நான் அந்த அண்ணன்ட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். அவர் மதுரை பர்சன்லாம். ஸோ அவர் கொடுத்த ரெசிபி அப்படியே வந்து கடை வாங்கி செஞ்சேன். பட் வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி செம்மையாக இருந்ததுக்கு அவருக்கு ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.